நம்ம இன்னைக்கு கேக் செய்யலாம். கிறிஸ்மஸ் நாளைக்கு நம்ம இன்னைக்கு கேக் செய்யலாம். கேக் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கேக் செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை 5, மைதா மாவு, சர்க்கரை, வெண்ணெய், நெய். இது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த 4 பொருள் இருந்தால் போதும், நம்ம அருமையான முட்டை கேக் தயாரிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 1/4 கிலோ மைதா மாவு, 1/4 கிலோ சர்க்கரை, 5 முட்டை, வெண்ணெயும் 1/4 கிலோ தேவைப்படும். என்கிட்ட வெண்ணெய் அவ்வளோ இல்லை, ஒரு 50-100 கிராம் தான் இருக்குது. மீதி நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்யலாம் வாங்க. இப்போ ஒரு ஜாரில் நம்ம சர்க்கரையை பொடியாக எடுத்துக்கலாம். பொடி பண்ணி எடுக்கலாம். சர்க்கரை ஜார் நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ சர்க்கரை நல்லா பொடியாயிடுச்சு. இப்போ சர்க்கரை கூட நம்ம வெண்ணெயை கலந்து திருப்பவும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓட்டுவோம். இப்போ நம்ம முட்டையை உடைச்சி அதில் இருக்க வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுக்கலாம். இது போல் 5 முட்டையும் நம்ம உடச்சி எடுத்துடலாம். இப்போ 5 முட்டையும் உடச்சி எடுத்தாச்சு. அதனுடைய வெள்ளைக்கரு மட்டும், மஞ்சள் கரு தனியாக வச்சுருங்க, அது தேவையில்லை. சர்க்கரையும் வெண்ணெயும் அடித்து வச்சதில் இந்த உடச்சி வச்ச வெள்ளைக்கரு மட்டும் போடும். அதையும் ஒரு 2 சுற்று ஓட்டுவோம். இப்போ வெள்ளைக்கருவையும் ஒட்டி வச்சுருக்கோம். இப்போ மைதா அதையும் போட்டு நல்லா ஓட்டு. இப்போ நுர வர அளவுக்கு, இந்த பபிள்ஸ் வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்சியில் ஓட்டி எடுத்து ஒரு 1/2 hour கழித்து நம்ம ஓட்டிச்சில் வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் இதில் ஊற்றி இருக்கு. இப்போ இது நல்லா ஃபுல்லாக பலவர மாதிரி எந்த இடத்துலையும் கேப் இல்லாத நல்லா இதை தட்டி வச்சுக்கோங்க. ஓடிஜியை ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வைக்கணும். அப்புறமா இதை வைக்கலாம். ஓடிஜி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம டைம் செட் பண்ணலாம். இப்போ செட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் 15 நிமிஷமாக வச்சுக்கலாம். இது பேக்கிங்கில் தான் இருக்குது. 180 டிகிரியில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதில் அப்படியே வச்சிடலாம். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். வச்சாச்சு. 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். கேக் வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். கேக் நல்லா வெந்திருக்கு. செக் பண்ணிடலாம் வெந்திருக்கா. நான் வெந்திருக்கு, ஒட்டலை. இப்போ நம்ம அதை
கேக் நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. நம்ம கட் பண்ணிடலாம். சூட்லேயே கொஞ்சம் கட் பண்ணால் நல்லா இருக்கும். ஒன்றே ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் நல்லா பஃப் பஃப்னு இருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பர்.